இந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ல ஈகோ ஆர் ஒரு நான் சொல்றதா ரைட்டு இல்ல நீங்க சொல்றதா ரைட், பிகாஸ் பிகர் பிக்சர் தான் முக்கியம். ஹவு டஸ் த சீரீஸ் டர்ன் அப்ங்கிறது தான் முக்கியன்றப்போ ஹவு டு மேக் தோஸ் சாய்ஸஸ்? எங்களுதுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வி ஹேட் ஷோ ரன்னர்ஸ். புஷ்கர் காயத்ரி 2 பேருமே ஷோ ரன்னர்ஸ். அண்ட் அவங்க எழுதுனாங்க. இது தட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி தேர் விஷன். அந்த விஷன் தான் வந்து சூழலா வந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி நான் எப்படி டைரக்ட் பண்ணுவேன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரம்மா சார் டைரக்ட் பண்றது. பட் அதுதான் பியூட்டி. அதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ அவங்க வந்து அது வேணும்ன்றதுனால தான் 2 பேரும் எக்ஸாக்ட் 2 வேற ஸ்டைலில் இருக்கிற டேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க, வேற வேற எபிசோட்ஸ். ஸோ எப்பவுமே எங்ககிட்ட வந்து நீங்க இப்படி தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, எபிசோட்ஸ் ஃபுல்லா இருக்கு கையில. ஸோ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிதான் பண்ணேன். அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவார் அப்படிதான் பண்ணேன். கம்ப்ளீட் ஃப்ரீடம். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து எதுக்குமே எங்கேயுமே சொல்லல இதை மாதிரி ஷூட் பண்ணுங்க, இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்டைல்ல வேணும்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னே ஒன்று, நரேட்டிவ் எங்கேயும் இடிக்கக்கூடாது, பட் உங்களோட ஸ்டைல் எப்படியோ அதே மாதிரி போங்க, எங்கேயும் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு. பட் நானும் பிரம்மா சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர கனெக்ஷன் 5th எபிசோட்ல வரும். ஸோ அப்போ நான் வந்து அவர்கிட்ட நீங்க இதை எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டுப்பேன். அதே மாதிரி அவர் என்கிட்ட நீங்க எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டுப்பாரு. அவ்வளவுதான். மற்றபடி வி டோன்ட் கெட் இன் டு ஈச் அதர்ஸ் கிரியேட்டிவ் சர்க்கிள்குள்ள வரமாட்டோம். அண்ட் நாங்க என்ன எடுக்கிறோமோ they were very happy. அது எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல கூட இது ஏன் இந்த மாதிரி இருக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கு இல்ல மாத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து புஷ்கர் காயத்ரி வரவே இல்லை. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருந்துச்சு உங்களுக்கு.